எது இந்த ஒரு மனுஷனால்தான் நம்ம இந்தியாவத்தோட இன்னும் பயப்படுறாங்களா? யார் அந்த மனுஷன்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் 15 அக்டோபர் 1931 ராமேஸ்வரமில் பிறக்கிறாரு. இவர் முஸ்லீம் குலத்தை சார்ந்தவர். இவர் அப்பா ஜெயினுலாப்தீன் மரகையார், இவங்க அம்மா ஆஷி அம்மாள். இவரோட முழு பெயர் பார்த்திங்கன்னா அப்துல் பவுகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். அதனால இவர் ஷார்ட்டாக ஏபிஜே அப்துல் கலாம்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்து படிப்பு மேலே ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால படிப்பு இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தார். ஏன்னா இவங்க குடும்பத்தில் இவர் 5வது மகன். குடும்பத்துக்காக அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. காலையில் எழுந்து இவங்க மதப்படி தொழுந்து, அதுக்கப்புறமேல்ட்டு நியூஸ் பேப்பர் போடுறது, அது இதுன்னு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு பணத்தை கொடுத்தாரு. இவங்க அப்பா ஒரு நாள் கேட்குறாரு, ஏன்ப்பா இவ்வளோ பண்ணுறிய, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்ட்டு. படிக்கணும்ப்பா அப்படின்றாரு. மறுநாளே கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டு வர்றாரு. அங்கே இவர் தங்கி படிக்கிற மாதிரி, ஏன்னா கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் நினைக்கிறேன் ஜர்னி. அதனால இவர் அங்கே தங்கி தான் படிக்கணும். பேரண்ட்ஸ் விட்டு வந்துட்டோமே அந்த கன்ஃபியூஷன்லயே கிளாஸ் மாறி கேட்குறாரு. அப்போ டீச்சர் சொல்றாரு, கிராமத்துலேருந்து வேற கிளாஸ் ரூம், உன் கிளாஸ் ரூம் எதுவும் தெரியாமல் எங்கள் கிளாஸ் ரூமில் கேட்குறீங்க, நீங்களாம் படித்து என்ன பண்ண போகிறேன்னு அடிக்கிறாரு. இவரும் போகிறாரு. இந்த ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி கரெக்டாக அவங்க ஊர் கோயிலில் 4 மணிக்கு கணக்கு பாடம் சொல்லி தருவாங்களாம் இலவசமாக. இவர் 3:30க்கெலாம் போய் அங்கே உட்காருவாராம். இதை மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறமேல்ட்டு இவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தார். மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் படித்தார். இவர் தான் மனம் விரும்பி பிடிக்காமல் படித்த சப்ஜெக்ட்னால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இவர் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ஸ்டேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 2002லேருந்து 2007 வரையிலும். பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாரத் ரத்னா வாங்கின 3வது பிரசிடெண்ட் இவர் தான். இவர் நார்மலான அவார்ட்ஸ் எல்லாம் மட்டும் வாங்கலைங்க. பாரத் ரத்னா, கிங் சார்லஸ் II மெடல், பத்மபூஷன், நிறைய. இவர் DRDLோட டைரக்டர். அக்னி, பிருத்வி, ஆகாஷ், த்ரிஷூல் அண்ட் நாக், இந்த மாதிரியான மிசைல்ஸ் எல்லாம் இவர் லீடில் இருந்து ஹெல்ப் பண்ண ஒர்க்ஸ். இவர் பொக்ரான் 2 அப்படின்ற ராக்கெட்டை டெஸ்ட் பண்ணார் 1998. அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தையே ஒரு ஷேக் பண்ணிடுச்சு. இந்தியாவுக்கு த்ரெட்னிங் அப்போ ரொம்ப அதிகம். இந்த த்ரெட்னிங் கொடுத்த கண்ட்ரியெல்லாம் மிரண்டு என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டில் ரிவீல் பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. அதுலேருந்து நம்ம நாட்டை தொடவே போயிருந்தாங்க. சரி, இவர் ஒரு சயின்டிஸ்ட், அதுக்கு மேலே ஒரு பட்டதாரி, அவார்ட் வின்னர், அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வீடியோவில் ஓடுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுவார், நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாரு. இந்த மாதிரி க்ளோஸாக இருந்த பிரசிடென்ட்னா அட்டல் வாஜ்பாய் தான் சொல்லணும். இங்கே ஃபோட்டோவில் தெரிகிறவர். இவரும் சேர்ந்து தான் மிசைல் டெஸ்ட் எல்லாம் பண்ணது. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. இங்கே வீடியோவில் ப்ளே ஆகிற மாதிரி விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னிட்டட் மைண்ட்ஸ், இந்தியா 2020, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இவர் செதுக்கி எழுதப்பட்டது. வாங்கி படிங்க, உங்கள் லைஃப் இந்த புக்ஸ்னால் முன்னேறினாலும் முன்னேறும்.
இவரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அது நல்லது. ஏன்னா நான் இவரை உதாரணமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப மாறியிருக்கேன். படிப்பில் மாறினேன்னா இல்லையான்னு தெரில, பட் ஆனால் பர்சனலாக நான் மாறியிருக்கேன். இவரை ஃபாலோ பண்ணுங்கள், இவரை பார்த்து கற்றுக்கோங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவர் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் 2 கட்சியோட சப்போர்ட்னால்தான் பிரசிடெண்ட்டாக ஆனார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நம்ம கண்டிப்பாக வழிபடணும். இவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னும் கூப்பிட்றாங்க. இவர் 27 ஜூலை 2015 NITயில் ஸ்பீச் கொடுக்கும்போது உயிர் விட்டுறாரு மேடையிலேயே. அப்போது நான் பார்த்தீங்கன்னாக்கா 2வது படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்துல் கலாம் அப்படின்ற ஒருத்தரை புக்கில் தான் நான் படித்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் அப்போ நான் நேரில் பார்க்கல, போஸ்டர்ஸில் தான் அவரை பார்த்தேன். அந்த இழப்பு என்னமோ தெரியல, எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம். ஆனால் இவரோட இறப்புக்கு வந்த கூட்டமும் சரி, வந்த குழந்தைங்களும் சரி ரொம்பவே அதிகம். வேற எந்த கட்சி தலைவருக்கும் வரல, ஹீரோவுக்கும் வரல, யாருக்கும் வரல. Good evening. Which class you are studying? I'm studying in 10th standard. வெளிநாட்டுல இருந்து கூட வந்துச்சு. 10th standard. இப்பேற்பட்ட ஒரு Next year what subject you will take? கொண்டாடணும், I wish to வழிபடணும். take biomaths. இவர் வழியே Why எடுத்துக்கோங்க. bio? I'm Okay, interested in biology. இதுதான் And Biology சொல்ல or you want to வந்தேன். become a doctor? இது இவரோட my ambition is to biography. become. I want to So, study more thank on you. aerospace engineering. Good. You are become a life scientist, right? Yes. Very good girl. Okay. Yeah. Thank you, sir. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ இது என் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.